Namaste students, welcome to online 11th standard business maths class. Today we are going to see about tangents. Okay, chapter 3 topic is tangents. So tangent, what is mean by tangent? Yes, circle மேல any one pointல touch ஆகிற அந்த லைனுக்கு பேர் தான் என்னது tangent. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் தி tangent in your book, see equation of the tangent to the circle. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அதாவது இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஸோ அதோட டேஞ்சண்ட்டுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் தெளிவாக அது எப்படி வந்ததுங்கிறதுக்கான நோட் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சி, டு கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சண்ட் டு தி சர்க்கிள். ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்1, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எக்ஸ்1 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஒய் ஸ்கொயர் பை ஒய்1, அதாவது ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஒய்1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். பை எக்ஸ் பை, அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், எக்ஸ் ப்ளஸ் x1/2, அதாவது அதை இப்படியும் எழுதலாம் 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1, அதானே எக்ஸ் ப்ளஸ் x1/2. அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1. லைக் தட் ஒய் இருக்கிற இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சம்மு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். உங்கள் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனை டேஞ்சண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸ் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இடத்துல எக்ஸ்1 போட்டிருக்காங்க, ஒய் ஸ்கொயர்ன்ற இடத்துல ஒய்1 போட்டிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1 போட்டிருக்காங்க. ஒய் இருக்கிற இடத்துல இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஹாஃப் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1. அந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா length of the tangent to the circle. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கிளுக்கு நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம் எனி ஒன் பாயிண்ட்லேருந்து. இப்போ பியிலேருந்து நம்ம டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கோம்னா இந்த பிடி இதோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். என்னென்னு, இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் இந்த லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இது எவ்வளோ லென்த்து, 13 சென்டிமீட்டரா 12 சென்டிமீட்டரா 5 சென்டிமீட்டரான்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதர்வைஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 பாயிண்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி இதோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணுற இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பிடி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்1 ஸ்கொயர் ப்ளஸ் 2gx1 ப்ளஸ் 2fy1 ப்ளஸ் c. ஓகேங்களா? ஸோ பிடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகிடும், இந்த ரூட் எலிமினேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். அதாவது சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணுற அந்த டேஞ்சன்ட்டோட லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த டேஞ்சன்ட், அந்த பீன்ற பாயிண்ட் இப்போ சர்க்கிளில் இப்போ இங்கே இருந்தது, சர்க்கிளுக்கு வெளியே பீன்ற பாயிண்ட் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பீன்ற பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா, இல்லை சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா, இல்லை சர்க்கிள் மேலே இருக்கா. அந்த பீன்ற பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு வெளியே இருக்கா, இல்லை சர்க்கிளுக்கு இன்சைடில் இருக்கா, இல்லை சர்க்கிள் மேலே இருக்கான்றத எதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும், பிடி இந்த லென்த் வந்து எப்படி இருந்தா, சி
பிடி ஸ்கொயரோட லென்த் வந்து 0ன்னு இருந்ததுன்னா பி இஸ் ஆன் தி சர்க்கிள். ஓகே, அதுவே பிடி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0 மீன்ஸ் பி இஸ் அவுட் சைட் த சர்க்கிள். அதுவே பிடி ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் 0 மீன்ஸ் இன்சைட் தி சர்க்கிள். பின்ற பாயிண்ட்டு எங்கே இருக்குன்றது இந்த லென்த்தை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஆன் தி சர்க்கிளா, அவுட் சைட் த சர்க்கிளா, இன்சைட் த சர்க்கிளான்னு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.5. எக்ஸசைஸ் 3.5ல ஃபர்ஸ்ட் சம். See, find the equation of the tangent to the circle. இந்த சர்க்கிளுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுற அந்த டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் சொன்னேன் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்ன்ற இடத்துல எக்ஸ்1 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஒய்1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் x1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒய் இருக்கிற இடத்துல 1/2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய்1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் அதுதான் டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண பிறகு கிடைக்கிற ஈக்குவேஷன் இதுதான். நம்ம கொஷினில் இருக்கிற அந்த 4, அதாவது இந்த 4, 8 இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த வேரியபிளை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து எந்த பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுற டேஞ்சன்ட்? எஸ், நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க -2, -2ன்னு. ஸோ அதுதான் x1, இது y1, அதாவது இது x1, இது y1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில், அதாவது நம்மளோட டேஞ்சன்ட் ஈக்குவேஷனில், இந்த ஈக்குவேஷனில் x1க்கு பதிலாக -2, y1க்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு கிடைக்குது. அண்ட் தென் ஃபைனலாக இது -2x -2y, இந்த -2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? -2x + 4ன்னு கிடைக்கும். தென் 2y -4 கிடைக்கும். -8 = 0. இப்போ -2y + 2y கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் +4 -4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது -2x -2x, அதுதான் -4x. தென் -8 இருக்குது, அந்த -8. ஸோ -4x -8 = 0ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதிலேருந்து -4 காமனாக எடுக்கும்போது ரிமைனிங் x + 2 இருக்கும். இப்போ இந்த -4 இந்த பக்கம் கொண்டு போகும்போது 0வோட மல்டிப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி we get 0. ஸோ x + 2 = 0. இதுதான் வந்து அந்த டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன். இஸ் இட் கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் செகண்ட் சம். Determine whether the points P, Q, R lie outside the circle, on the circle or inside the circle. இதில் எந்த பாயிண்ட் வந்து இன்சைட் த சர்க்கிளாக இருக்குது, அவுட் சைட் த சர்க்கிளாக இருக்குது, ஆன் தி சர்க்கிளாக இருக்குதுன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்? லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட் பிடி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இது இப்போது பிடி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதோட வேல்யூ 0வாக இருந்தால் ஆன் தி சர்க்கிள்னு சொல்லணும். செக் பண்ணணும் நம்ம. பிடி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வரக்கூடிய ஆன்சர் 0வாக இருந்ததுன்னா ஆன் தி சர்க்கிள். அதுவே பிடி ஸ்கொயரோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக இருந்தால் இன்சைட் த சர்க்கிள். அதுவே கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் அவுட் சைட் த சர்க்கிள்னு நம்ம சொல்லணும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நமக்கு கிவன் சர்க்கிள். ஸோ இப்போ இதில் பிடி ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பிடி ஸ்கொயர். பிடி ஸ்கொயர்னால் என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எக்ஸ் இருக்குது, எக்ஸை x1 ஸ்கொயர், ஒய்யை y1 ஸ்கொயர், x1 y1 + 9 = 0ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். நமக்கு இப்போ அட் பி நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க பின்ற பாயிண்ட் 1, 0ன்னு. இப்போ இதுதான் 1ன்றது தான் x1, 0ன்றது y1. x1 y1 செக் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பிடி ஸ்கொயரில் x1க்கு பதிலாக 1னும் y1க்கு பதிலாக 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, பிடி ஸ்கொயரில் x1க்கு பதிலாக 1னும் y1க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது மாதிரி கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா we get 6. 6 is greater than 0. ஓகே, ஸோ இப்போ p ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். greater than 0னா அப்போ pன்ற பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம்? அவுட் சைட் த சர்க்கிள். ஓகே, அதே மாதிரி q வந்து செக் பண்ணுறோம். q பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க நம்ம கொஷினில்? 2, 1. ஸோ இப்போ இதுதான் x1, 2ன்றது x1, 1ன்றது y1. சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருது நமக்கு? ஃபைனலாக செக் பண்ணுறோம், 0ன்னு வந்திருக்கு. அப்போ 0ன்னா இந்த qன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது? எஸ்,
ஆன் தி சர்க்கிள். ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கண்டிஷன் இருந்தால் ஆன் தி சர்க்கிள். இப்போ நம்ம QT ஸ்கொயர் அதாவது Q பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த Q பாயிண்ட் எங்கே இருக்குது, ஆன் தி சர்க்கிள். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர் பாயிண்ட்டை செக் பண்ணும்போது RT ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணும்போது -4 நெகட்டிவ் வேல்யூ இஸ் லெஸ் தென் 0. ஓகே. ஸோ லெஸ் தென் 0னா கண்டிஷன் என்ன, இன்சைட் த சர்க்கிள். லெஸ் தென் 0னா இன்சைட் தி சர்க்கிள். ஸோ அதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே ரைட் பண்ணியிருப்போம். P பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்னென்னு கிடச்சிது, the point Q and R lie outside the circle. The point S lies on the circle. Okay. So P என்ற பாயிண்ட்டு கொஷினில் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடச்சிது, P என்ற பாயிண்ட்டு greater than 0, Q என்ற பாயிண்ட்டு equal to 0, R என்ற பாயிண்ட்டு less than 0. சாரிம்மா, இங்கே ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்கேன். சி, இது தப்பு. Pன்ற பாயிண்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது, greater than 0. அப்படின்னா இது இன்சைட்னு வரக்கூடாது, அவுட் சைட் தி சர்க்கிள். சேஞ்ச் பண்ணிக்கோமா, அவுட் சைட் தி சர்க்கிள் சேஞ்ச் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு இது வராது. Qன்ற பாயிண்ட் எங்கே இருக்கும், Qன்ற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்தது. அப்போது Qன்ற பாயிண்ட்டு லை ஆன் தி சர்க்கிள் அப்படின்னு ரைட் பண்ணு. அண்ட் ஆர் லை அவுட் சைட் தி சர்க்கிள். ஆர் வந்து லெஸ் தென் 0ன்னு வந்ததால் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இன்சைட் தி சர்க்கிள். சாரிம்மா, எழுதும்போது இதை நோட் பண்ணிக்கோ. நான் கொஞ்சம் மிஸ்டேக்காக எழுதிட்டேன், நீ கரெக்டாக எழுதிக்கோ. த பாயிண்ட் P லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். த பாயிண்ட் Q ஆன் தி சர்க்கிள் லைஸ் ஆன் தி சர்க்கிள். த பாயிண்ட் R lies inside the circle அப்படின்னு ரைட் பண்ணிக்கோ. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்டோட லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரம் 1,2ன்ற பாயிண்ட்லேருந்து ட்ரா அதாவது ஒரு சர்க்கிளுக்கு 1,2ன்ற பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணுற அந்த டேஞ்சன்ட்டோட லென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது given circle என்னன்றது கொடுத்துருக்காங்க நமக்கு. லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா PT ஸ்கொயர் ஃபார்முலா இதுதான். ஸோ எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட given circle என்ன இருக்குது, அது அப்படியே இது x1ன்னு இது y1 இது x1 y1ன்னு மாற்றி இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா. இப்போது நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. எந்த பாயிண்ட்லேருந்து கொஷினில் 1,2. இது 1ன்றது x1, 2ன்றது y1. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணினா x1க்கு பதிலாக 1, y1க்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஸோ சிம்பிளிஃபை பண்ணினா ஃபைனலி வி கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 யூனிட்ஸ். இதுதான் அந்த லென்த்து, அந்த டேஞ்சன்ட்டோட லென்த். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P இஃப் த லைன், ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இஸ் எ டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள். இந்த சர்க்கிள் அதாவது இது ஃபார்மேட் என்ன ஃபார்மேட்டு, சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சர்க்கிளுக்கு ஒரு லைன், அதாவது அந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த லைன் டேஞ்சன்ட்டோட அந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டு Pயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, நமக்கு 16 இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், 16ன்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள் கொஷினில் த கிவன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், அவங்க கொடுத்துருக்க ரெண்டுத்தையும். கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட், அதாவது டேஞ்சன்ட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தா கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். இப்போ நமக்கு எம்மும் தெரியணும், சியோட வேல்யூவும் தெரியணும், ஏ ஸ்கொயரோட வேல்யூவும் தெரியணும். நான் சொன்னேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 16 இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ கண்டிஷன் ஃபார் டேஞ்சன்ட் சிக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 நமக்கு கொடுத்துருக்கிறதுலேருந்தே கிடச்சிருது. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை எடுத்து
இதை வந்து y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி அதில் எம்மும் சி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பாருங்கள். ஃப்ரம் 3x ப்ளஸ் 4y மைனஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ த கிவன் ஈக்குவேஷன், அதாவது அந்த டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னா ஒய் டேர்மை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறோம். அப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒய் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ அந்த 4 வந்து இங்கே டிவைட் ஆகும் ரெண்டு டேர்முக்கும். ஓகேங்களா? ஸோ கம்பேரிங் y ஈக்குவல் டு, அதாவது இதை வந்து கம்பேர் பண்ணணும். y ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி, எம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது -3/4, அதாவது எக்ஸோட கோஃபிஷியன்ட் தான் என்னது எம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் சி. புரியுதுங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது சி ஸ்கொயரோட வேல்யூ p/4. ஸோ சியோட வேல்யூ p/4. அப்போ p/4 த ஹோல் ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16. 1 ப்ளஸ் எம் ஸ்கொயர், எம்மோட வேல்யூ -3/4. ஸோ -3/4 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை ஸ்கொயர் பண்ணினா p ஸ்கொயர் பை 16 கிடைக்கும். இந்த 16 அப்படியே தான் இருக்குது, 1 அப்படியே இருக்குது. -3/4 ஸ்கொயர் பண்ணும்போது 9/16 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 116 ப்ளஸ் 9 25/16 கிடைக்கும். நெக்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணு, 16 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் 25 மட்டும் இருக்கும். இங்கே பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 16 டிவைடில் இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். மல்டிப்ளை பண்ணினா 400 கிடைக்குது. ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ 400. அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும்? எஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் 20. ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? ஸோ பியோட வேல்யூ கிடச்சிருது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூ.